ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எம்ஆர்பி 2023 மார்ச்சில் நடந்த அந்த கொஷின் வச்சு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம். அதாவது எம்ஆர்பியில் எந்த சப்ஜெக்டிலிருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க, அந்த சப்ஜெக்டில் எந்த சாப்டரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு சின்ன ஐடியாவுக்காக நான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் கவர்ட் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்டை பார்த்தோம். ஸோ அது மட்டும் பத்தாது அப்படின்ட்டு இப்போது 4 டேஸாக, அதனால தான் ஒரு 4 டேஸாக வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. அந்த 400 எம்சிக்யூஸை 400 எம்சிக்யூஸை செக்ரிகேட் பண்ணி அதை சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறேன். சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 11 சப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்களோ சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலிருந்து அப்கமிங் எம்ஆர்பியில் கேட்பாங்களான்னு தெரியாது, கேட்க வாய்ப்புகள், டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் கம்மி. இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, ரெண்டாவது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் எந்த சாப்டரை அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸோ எந்த டெப்த்தில் எவ்வளோ இன்டென்சிட்டியில் அந்த கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஒரு ஐடியாக்காக தான் நம்ம எப்படி படிக்கணும், எந்த சாப்டரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே சமயம் இப்போ கம்மிங் எம்ஆர்பி 2025க்காக கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் எம்ஆர்பியில் ஒரு செஷன், ஒரு பேட்ச் கிளாஸ் எடுத்தோம். அதில் நிறைய பேர் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் அவங்க சார்பாகவும் சார்பாகவும் இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னா, அந்த கிளாஸஸ் நான் ஃபிக்ஸ்டு டைமில் டெய்லி 8 to 10 2 hours கிளாஸ் எடுத்தேன். அந்த டைமில் நிறைய பேர்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா நிறைய ஃபார்மசிஸ்ட் ஒரு ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதுதான் அவங்களுக்கு பீக் டைம் டாக்டர்ஸை விசிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் செகண்ட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு டியூட்டி 10 அல்லது 11 தான் முடியும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள்னால ஃபிக்ஸ்டு டைம் 8 to 10க்கு அவங்களால அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டெய்லி கிளாஸஸை ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் சர்ச் பண்ணி நம்ம சேனல் பேஜில் நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸஸ் ஆஃப்டர் 3-4 டேஸ் கழித்து இந்த கிளாஸஸ் நான் ஆரம்பிச்சிருவேன். அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை எடுப்பேன். அந்த சப்ஜெக்டில் முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஆரம்பித்து ரெகுலராக மினிமம் ஒரு 1 hours டெய்லி கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸில் எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். pharmacology, pharmaceutical inorganic chemistry and then pharmaceutical chemistry 2, அதாவது ஆர்கானிக் ஏஜென்ட்ஸ், அப்புறம் ஃபார்மகாக்னசி, எல்லா சப்ஜெக்டும் இதில் கவர் ஆகும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒன்று. ஸோ அதனால தான் அந்த டைமுக்கு அவங்களால ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அதனால தான் நான் இந்த யூடியூப்பில்
சேனலில் வந்து நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். யாருனாலும் படிக்கலாம். நோட்ஸ் எடுத்து நல்லா படிங்க, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க கிளாஸ் எடுங்க அப்படின்ட்டு. நாம் வந்து பர்சனலாக ஜூம் வழியாக கிளாஸ் எடுக்கும்போது அந்த டைமுக்கு வந்து அவங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது உங்கள் டேட்டா மட்டும்தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் பத்தாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு படிச்சுட்ருக்குறோம், நமக்கு எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் சாப்டரில் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். எம்சிக்யூ ப்ராக்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு இந்த வீக் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் சாப்டர் ஆரம்பிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்ஸில் டேப்லெட்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த டேப்லெட்ஸ் பெரிய சாப்டர்ஸ். ஒரு சில சாப்டர்ஸ் வந்து ரொம்ப சின்ன சாப்டர்ஸ், அது வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே முடிச்சிடலாம். ஒரு சில சாப்டர் வந்து பெரிய சாப்டர், அது 1 வீக் ஆகும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் சாப்டர்ஸ் அல்லது அந்த வீக் ஃபுல்லாக எடுக்கக்கூடிய கிளாஸஸ். ஸோ அதிலிருந்து அந்த வீக் எண்டு அல்லது ஆஃப்டர் த சாப்டர், அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அல்லது அந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் வீக் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். வீக்கெண்டில் வந்து நடக்கலாம் அல்லது இன் பிட்வீன் தட் வீக் ஒரு 3 days ஆஃப்டர் 3 days. ஓகேங்களா? மினிமம் வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் வழியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக அல்லது அந்த பர்டிகுலர் சாப்டர் படித்ததுலேருந்து கொஷின்ஸ் வரும். நீங்கள் வந்து அந்த எம்சிக்யூஸ் வந்து அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து எதில் உங்களுக்கு வந்து எந்த எம்சிக்யூஸ் வந்து தெரியல, மறுபடியும் எப்படி நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நாம் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச், இந்த எம்சிக்யூ டெஸ்ட் பேட்ச், இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீக்கெண்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே அல்லது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் கம்ப்ளீட் எம்சிக்யூ வந்து டிஸ்கஷன்ஸ் நடக்கும் த்ரூ ஜூம் வழியாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் ஒரு 50 எம்சிக்யூஸ் வந்து எழுத போகிறீங்கன்னா அந்த 50 எம்சிக்யூஸ் வந்து 2 or 3 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எம்சிக்யூஸ் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதே போல் நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறேன் இல்லை கிளாஸஸ், இந்த கிளாஸ் நோட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். கிளாஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மில் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இண்டிவிஜுவலாக பர்சனலாக என்னால் வந்து இண்டிவிஜுவல் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ்க்கு வந்து உங்களை நான் நல்லா கைட் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ரெகுலராக படிக்கிறத வந்து நீங்களே டெய்லி உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கு வந்து ஹெட்செட் போட்டு நல்லா கிளியராக பேப்பர் பென் எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. படித்ததுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த எம்சிக்யூஸ் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். அந்த நெக்ஸ்ட் வந்து அந்த எம்சிக்யூ டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதே சமயம் கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து கிடைக்கும். இந்த கிளாஸஸ் வந்து MRBக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி RRBக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் MRBக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபார்ம் அண்ட் தென் பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சென்ட்ரல் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், எய்ம்ஸ் அண்ட் தென் போஸ்ட் இன் ESI ஹாஸ்பிட்டல், இப்போது CREக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா நீங்கள். ஸோ எல்லாருக்குமே இந்த கிளாஸஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக எடுக்க போகிறோம். பட் நம்ம எடுக்கக்கூடிய சிலபஸ் வந்து MRB சிலபஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். காமனாகவே மற்ற எல்லா சென்ட்ரல் எக்ஸாமினேஷனுக்கும் அந்த சிலபஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் யாருனாலும் இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் B Pharmacy ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் எம்ஆர்பிக்கு முக்கியமாக எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற நீங்கள், அதுக்கப்புறம் வந்து சம்ஸ் அதர் சென்ட்ரல் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுத போகிற, ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன். டெய்லி ஒரு 1 hour கிளாஸஸ் நடக்கும். ஏன்னா நான் போர்டில் ஃபுல்லாக எழுதி ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் டெய்லி 1 hour மினிமம் 1 hour கிளாஸஸ் இருக்கும். நல்லா படிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து நல்லா செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து உங்கள் டவுட்ஸை வந்து பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஏன் இந்த வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் செஷன்ஸில் ஒரு 100க்கு 60% கிளாஸ்க்கு வருவாங்க, 40% ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 hours கிளாஸஸ் நடக்கும் ஜூம் வழியா. லாஸ்ட் எண்டு முடியும் போது 30 பேர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து நம்ம சேனலில் வந்து ஓப்பனாகவே வந்து கிளாஸ் எடுக்கலான்ட்டு ஐடியா இருக்குது. அந்த கிளாஸ் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நல்லா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா. தேங்க்யூ.